ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து டிசைன் அண்ட் ஒன்னு வந்து சிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டிசைன்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செலக்டர். ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா. ஆனா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொன்னனால எனக்கு ஜூன் 10 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சிஎஸ்எஸ் வரைக்கும் நான் 4 days எடுத்துக்கிறேன். ஏன்னா அது தெரியாம உங்களால எந்த வெப்சைட்டுமே பண்ண முடியாது. HTML JSSலாம் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான். ஸோ சிஎஸ்எஸ் தெரிஞ்சாதான் அதுல இருந்து நீங்க எப்படி எல்லாம் கிரியேட் பண்ண முடியும், எப்படி வேல்யூ கொடுக்கணும், எப்படிலாம் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செலக்டார்ஸ்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செலக்டார்ஸ்ல வந்து மொத்தம் 4 டைப்ஸா இருக்குடா. அது வந்து என்னென்னா எலிமெண்ட் அண்ட் ஐடி, கிளாஸ் அண்ட் குரூப் செலக்டார். மொத்தம் 4 செலக்டார் இருக்கும். எலிமெண்ட்னா என்னன்னா, ஸோ இந்த பேராகிராஃபும் அதுல வந்து மொத்தம் 3 இருக்கும். ஒன்று வந்து பேராகிராஃப் அண்ட் வந்து டீவ் அண்ட் வந்து ஸ்பேன். இந்த 3 தான் எலிமெண்ட் செலக்டர். ஓகேங்களா? இருக்குன்னா பேரான்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற கண்டென்ட் வந்து ஜஸ்ட் வெல்கம் அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடி கிரியேட் பண்ணாதான் இந்த வெல்கம் வந்து நமக்கு தெரியும். ஸோ வந்து நார்மலா இந்த டெக்ஸ்டைல் வந்து சென்டர்னு கொடுத்துருக்கேன் பேராகிராஃப் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்னா ஹலோ, அது மார்க் பண்ணி காட்டும். ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஹலோ வந்து மார்க் பண்ணி காட்டுதா. ஸோ நான் 2 பேராகிராஃப்னால அந்த 2 பேராகிராஃப்க்கும் ஜஸ்ட் நான் ஐடி கிரியேட் பண்ணல. அதுல ஜஸ்ட் பேராகிராஃப்னு கொடுத்து ஸ்டைல் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா டெக்ஸ்டைல் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்டைல்னா என்னன்னா இது எல்லாமே சிஎஸ்எஸ் தான் பார்ப்போம். ஸோ டெக்ஸ்டைல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம கண்டென்ட் வந்து ரைட் வைக்கணுமா, லெஃப்ட் வைக்கணுமா அண்ட் சென்டர் வைக்கணுமா சூஸ் பண்ணதுக்கு இந்த டெக்ஸ்டைல் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க சிஎஸ்எஸ்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவுட்புட், ஃபைனல் அவுட்புட். ஸோ நீங்களே ஒரு ஓனா கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இப்படிதான் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். அண்ட் ஐடி யூஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு அதுவும் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ ஐடி யூஸ் பண்றதா இருந்தா ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து இதுல இல்ல. ஸோ ஐடினா என்னன்னு சொல்லி தரேன். ஸோ வந்து இதுல வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கிளாஸ்னால இங்க டாட் இருக்கு. ஸோ நம்ம எது யூஸ் பண்றதா இருந்தாலும் முன்னாடி வந்து அண்ட் ஹேஷ் வைக்கணும். ஐடினா ஹேஷ் வைக்கணும் அண்ட் வந்து கிளாஸ்னா டாட் வைக்கணும். ஸோ வந்து இங்க இதுல என்ன இருக்கு, பாடிக்குள்ள ஒரு ஹெட்டா கிரியேட் பண்ணிருக்கேன்னா அதுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்குன்னா QQ, ஐ மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன இருக்குன்னா திஸ் இஸ் ஹெட்டிங் வில் நாட் பி எஃபெக்டட். ஓகே, அண்ட் வந்து பேராகிராஃபும் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். சேம் ஆஸ் இட் இஸ் QQனே கொடுத்துருக்கேன். அண்ட் கண்டென்ட் வந்து திஸ் பேராகிராஃப் வில் பி ரெட் அண்ட் சென்டர் அலைன். ஓகே, அண்ட் மறுபடியும் H3 ஐ மீன் எட்டாக தேர்ட் டைம் H3 கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கும் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கும் சேம் ஆஸ் இட் இஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் கண்டென்ட் வந்து நாராயணன் ஜஸ்ட். ஓகே, அண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மொத்தம் இந்த 3க்குமே நான் அப்ளை பண்றதா இருந்தா கிளாஸ் 3க்குமே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு தடவை கிரியேட் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எங்க வேல்யூ வந்து இங்க ஐ மீன் நீங்க H1 யூஸ் பண்ணா ஒன்னுக்கு யூஸ் பண்ணணும். .H1 அண்ட் .P அண்ட் .H3ன்னு யூஸ் பண்ணணும். ஸோ கிளாஸுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் நான் சேமா தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ QQ. ஸோ இந்த 3த்துக்குமே நான் வேல்யூ ஒன்னா தான் கிரியேட் பண்ணிக்கிறேன், சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ இது கிரியேட் பண்ணிட்டாண்டா இந்த வேல்யூ போட்டு ஐ மீன் .QQ அண்ட் ஓப்பன் த கர்லி பிரேசஸ். அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து ஐ மீன் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அண்ட் கலர் வந்து ரெட். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிற கிளாஸ்னா என்னன்னு. ஓகேங்களா? நான் ஐடி சொல்லி தர, வெயிட் பண்ணுங்க. நம்ம எப்போ அவுட்புட் ஓப்பன் பண்றாலும் நம்ம கோ லைவ் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இங்க பாருங்கடா, அது ஃபர்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்ணிக்கிறேங்க, H3 கிரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் வந்து ஒரு பேராகிராஃப் அண்ட் வந்து H3 அதோட டெக்ஸ்டைல் என்ன சென்டர், அதோட கலர்னு ஐ மீன் பேக்ரவுண்ட் கலரா இருந்தா இந்த ஒயிட் பேசஸ்லாம் கலரா சேஞ்ச் ஆகும். பட் கண்டென்ட் வரைக்கும் கலர்னு கொடுத்தா ஸோ அந்த லெட்டர்ஸ் வரைக்கும் தான் கலரா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ வந்து இதுதான் கிளாஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளாஸ்ல இது ஒண்ணு பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு தனியா இது மாதிரி பேஸ் பண்றதா இப்போ வந்து நான் இது போட்டுட்டு, ஸோ இங்க ஜஸ்ட் நான் H1க்கு நான் எனக்கு 1 வரைக்கும் போதும் அப்படின்னு பார்த்தா அந்த 1 வரை தான் அதோட அவுட்புட் வந்து காட்டும். ஐ மீன் என்னன்னா H1க்கு வரைக்கும் தான் நான் H1ன்னு போட்டேன். இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து சேமா இருக்கு. ஜஸ்ட் H1ன்னு போட்டா அந்த H1 கிளாஸ் அண்ட் வேல்யூ வரைக்கும் தான் சேஞ்ச் ஆகும். மிச்சம் எல்லாமே அப்படியே சேம் ஆஸ் இட் என்ன கலர் இருக்கும் அதே தான் கொடுக்கும். ஓகேங்களா? பேராகிராஃப்னா அந்த பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அந்த H3 மீன்ஸ் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது அவுட்புட் பாருங்க. ஸோ வந்து இது அஃபெக்ட் ஆகல. வை? பிகாஸ் வந்து நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கல. ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணதா இருந்தா அதுக்குள்ள வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வேல்யூவோட தான் நம்ம கொடுக்க முடியும். தனியெல்லாம் கொடுக்க முடியாது போயிட்டு. ஸோ இது வந்து அப்ளை ஆகாது. இதோட ரூல்ஸே தப்பு. ஓகேங்களா? நார்மலா நீங்க ஜஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணாம கொடுக்குறதா கொடுக்கலாம். அந்த கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்ம கிளாஸ் இருக்கிற உள்ள வேல்யூ என்ன control Z wait ma open chat Ctrl+I and select lang Ctrl+KM full with templates to get started. Start typing to dismiss or don't show this again. Okay. ஸோ இது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம் அது எப்படின்னு. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி தான். wait some ஓகே. ஸோ நான் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஐடி செலக்டர் கிளாஸ்னா என்னன்னு ஜஸ்ட் பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? ஹலோ. இப்போ வந்து நம்ம வந்து என்ன எலமெண்ட் பார்த்தோம். எலமெண்ட்னா ஜஸ்ட் H1 அண்ட் div tag ஸ்பேன் tag அதுக்குள்ள கிளாஸும் எதுவும் கொடுக்கூடாது, ஐடியும் எதுவும் கொடுக்கூடாது. இது கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஜஸ்ட் எதனா ஒரு கண்டென்ட் கொடுத்து அப்ளை பண்ணா அதுக்கு வந்து நீங்க எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிளாஸ் யூ ஷுட் பி யூஸ் கிளாஸ்க்குள்ள என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் அதோட வேல்யூ எடுத்துதான் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். அண்ட் H1 வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுறதுக்கோசம் தான் நான் அது மாதிரி மறுபடியும் நான் கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ பட் அது ஒர்க் ஆகல. சரி லீவ் இட். ஓகே. ஸோ வந்து நம்ம என்னன்னா கிளாஸுக்குள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணும். ஐடிக்கும் சேம் ஆஸ் தான். ஸோ ஐடிக்கு வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுதா இருந்தா எல்லாரும் தம்சப்பீங்க. ஹலோ, எல்லாருக்கும் புரியுதுங்களா இந்த ரெண்டும்? ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து ஐடி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இது தேவை நமக்கு. ஸோ வந்து நான் பேராகிராஃப்குள்ள என்ன கொடுக்குறேன்னா வேல்யூ என்ன கொடுக்குறேன்னா ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வி ஹேவ் டு ஐடிக்குள்ள என்ன வேல்யூ கொடுக்கலாம். ஐ வில் கிவ் டு மெனு. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு நேம். ஓகே. அண்ட் வந்து இதுக்குள்ள வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்? கண்டென்ட் வெல்கம் டு கிளாஸ். ஓகே.
வெல்கம் டு கிளாஸ் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கொடுக்கும். இதுக்கு நம்ம எப்படி ஸ்டைல் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐடினா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஸ்லாஷ் போகணும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளாஸ்னா டாட் வைக்கிறோம். ஸோ நான் இங்க ஐடி தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், இது கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஐடிக்குள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் போடணும். ஓகேங்களா? ஸோ வி யூஸ் மெனு அண்ட் கிரியேட் ஏ கர்லி ஃபேஸஸ். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், text align. Okay, so text align should be center. I will give to center. And color வந்து I will create green. Okay, ஸோ ஆக்வா கலர்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? அது வந்து லைட் ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். ஸோ கலர்னா என்ன இதுன்னா லெட்டர்ஸ், ஐ மீன் லெட்டர்ஸ் வரைக்கும் தான் கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்ட்ல என்ன கலர் இருக்குமோ நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அது வந்து பேக்ரவுண்ட் மீன்ஸ் அதோட என்ன சொல்றது, என்னோட அவுட்புட்ல வந்து ஒயிட் ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல என்னோட வெப் பேஜ்ல, ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாவே அப்ளை ஆகும். ஐ மீன் அதுதான் அதுக்கு பேர் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே அப்ளை ஆயிட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து இது நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பாத்தீங்களா இங்க என்ன இருக்குதா, நான் என்ன கொடுத்தேன், வெல்கம் டு கிளாஸ்ன்னு கொடுத்தேன் கண்டென்ட். நான் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் இருக்கும். அண்ட் கண்டென்ட் ஐ மீன்ஸ் கலர்னு கொடுத்தா அந்த லெட்டர்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஆக்வா கலர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து குரூப்னா என்ன, குரூப் செலக்டர்னா என்னன்னா எல்லாத்துக்கும் சேம் ஒன்னா அப்ளை பண்ணுது. ஐ மீன் இதுதான். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள, இந்த HTML ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன கிரியேட் பண்ணிக்கன்னா H1 H2 அண்ட் பேராகிராஃப் இந்த 3 கிரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் H1 H2 ஐ மீன் குரூப்பிங் செலக்ட் ஆகும். குரூப்பிங் செலக்ட் ஆனா எல்லாத்துக்கும் ஒன்னா I mean H1, H2, P and open the curly faces. அதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன கொடுத்துருக்குன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துறேன் அண்ட் கலர் வந்து ரெட்னு கொடுத்தேன். ஸோ எல்லாத்துக்கும் மூணுத்துக்குமே ஒன்னா அப்ளை பண்றது சிஎஸ்எஸ் வந்து குரூப்பிங் செலக்டார்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த செலக்டார்ல இது வந்து குரூப்பிங் செலக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ குரூப்பிங் செலக்டார்னா இதுதான்டா எல்லாத்துக்கும் சேமா அப்ளை பண்ணது. ஓகே, அது வந்து நம்ம தனித்தனியா அப்ளை பண்ணலாம். பட் ஐ மீன் திஸ் இஸ் வந்து குரூப்பிங் செலக்டார்ல. ஸோ குரூப்பிங்னா எல்லாம் ஒன்னா கலந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அவுட்புட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சிஎஸ்எஸ் நிறைய இருக்கு, சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இருக்கலாம்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ வந்து எனக்கு டைம் வந்து ஜூன் 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்குள்ள முடிக்கணும். செலக்டர்ஸ்னா இப்போ என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ஸ்டைல் அப்ளைனா ஸ்டைல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம கற்றுக்கணும். ஸோ கலர்னா என்ன, கலர்ல வந்து நம்ம எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு, ரெட், அதுதான் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னா என்னன்னா நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து என்ன கலர் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நான் ஒரு கோட்ஸ் வரையும் உங்களுக்கு சொல்லித்தரேன், மிச்சம்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து இது வந்து HTML ஸ்ட்ரக்சர்டா. ஐ மீன் பாடிக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஒரு ஹெட் டேக் இருக்கு, பேராகிராஃப் இருக்கு. அந்த ஹெட் டேக்ல ஹலோ வேர்ல்ட் அண்ட் அது மாதிரி கொடுத்துருக்கு. அண்ட் திஸ் இஸ் பேஜ் ஆஸ் எ லைட் ப்ளூ பேக்ரவுண்ட் கலர். ஸோ லைட் ப்ளூனா என்னோட பேக்ரவுண்ட் கலரும் லைட் ப்ளூவா இருக்கும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாடிக்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் இப்போ அந்த கோலன் லைட் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே எனக்கு லைட் ப்ளூவா தான் இருக்கும். அண்ட் வந்து கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா பிளாக் கலரே தான் வரும். நான் கலர் கொடுக்கல. அது நார்மலா இருக்கிற கண்டென்ட் எப்படி அவுட்புட் காட்டும்னா அந்த இதுல தான் இருக்கும். ஓகேங்களா? அது கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, பேக்ரவுண்ட் வெளியே தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ எனக்கு ஃபுல்லா பேக்ரவுண்ட் கலரு லைட் ப்ளூல இருக்குடா. ஸோ நான் வந்து ஹெட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன், பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் டேக் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் போல்டா தெரியுது. அண்ட் பேராகிராஃப் அப்ளை பண்ணனால ஸோ அந்த பேராகிராஃப்னா நார்மலா இருக்கிற கண்டென்ட் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவுட்புட் லாஸ்டா. ஸோ வந்து பேக்ரவுண்ட் கலர் என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம பார்டர்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ பார்டர்ல வந்து மொத்தம் 4 டைப்ஸா இருக்கும். என்னென்னா பார்டர் வந்து சாலிட், டாட்டட், டேஷ் அண்ட் டபுள். சாலிட்னா என்ன, நார்மலா சிங்கிள் லைன்ல ஒரு கோட் பாக்ஸ் மாதிரி இருந்தா அது சாலிட். டாட்டட்னா என்னன்னா பாக்ஸ் ஷேப்ல
அண்ட் டாட் 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 அது மாதிரி பாக்ஸ் ஷேப்ல டாட் டாட்டா இருக்கும். அண்ட் டேஷ்னா டேஷ் பண்ண மாதிரி ஐ ஐ திங்க் ஐஃபன் மாதிரி மட்டும் பாக்ஸ் ஷேப்ல இருக்கும். அண்ட் வந்து டபுள்னா டபுள் லைன்ல இருக்கும். ஓகேங்களா, இதுதான்டா பார்டரோட 4 டைப்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும்னா என்னென்னா சாலிட், டாட்டட், டேஷ், டபுள், இந்த 4 தான் பார்டர். ஓகேங்களா, ஸோ பார்டர்ல 4 டைப்ஸ் இருக்கு. பார்டர்னா என்னன்னா நம்ம கண்டென்ட்டுக்கு பார்டர் கிரியேட் பண்றதா இருந்தா அது நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அவுட்புட் பாருங்க. ஸோ வந்து இது என்னோட HTML ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பாடிக்குள்ள என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் பேராகிராஃபும் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற பேராகிராஃப்ல வந்து நான் எத்தனை கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 7 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாத்துக்கும் 1 2 3ன்னு நார்மலா வேர்ட்ஸ் 1 2 3 வந்து அதோட அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து கண்டென்ட் வந்து ஜஸ்ட் சம் டெக்ஸ்ட் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்குது என்ன இருக்கு, ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நோட்டுன்னு வரைக்கும் ஒரு போல்ட் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். போல்ட் டேக்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த பேராகிராஃபும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணோம்ல, கலர். ஸோ இதுதான்டா. ஸோ ஒரு பேராகிராஃப் தான் கிரியேட் பண்றேன். ஸோ நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணனால நம்ம என்ன பண்ணணும், இங்க 7 பேராகிராஃப்க்கு நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணல. ஸோ அதுவும் மென்ஷன் ஆயிடும்ல. ஸோ அதுக்கு வேணுமானா பேராகிராஃப் டாட் 1 ஈக்குவல் டு என்னோட பார்டர் ஸ்டைல் வந்து சாலிட். அண்ட் வந்து இது செகண்ட் ஒன்னுக்கும் சாலிட் கொடுத்துருக்கேன். அதோட பார்டரோட வித் வரைக்கும் 5 பிக்சல்ல கொடுத்துருக்கேன். பார்டரோட வித் வந்து 5 பிக்சல்னு கொடுக்கலாம். அண்ட் நம்ம அதோட சைஸ் என்ன சொன்ன சைஸோட வேல்யூலாம் நம்ம பிக்சல் வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்டரோட ஸ்டைல் வந்து சாலிட் அண்ட் பாரோட வித் வந்து மீடியம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அண்ட் தேர்ட் ஒன் வந்து டாட்டட்னு கொடுத்துறேன். அதோட பிக்சல் வேல்யூ 2 பிக்சல்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து டாட்டட்னு கொடுத்துருக்கேன். அதோட வித் திக்னஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து டபுள்னு கொடுத்துருக்கேன். அதுக்கோட வித் பார்டரோட வித் வந்து பிக்சல் வேல்யூல 15 கொடுத்துருக்கேன். அண்ட் 6 பார்டரோட ஸ்டைல் வந்து சேம் ஆஸ் இட் இஸ் டபுள் கொடுத்துருக்கேன்டா. அண்ட் வந்து பார்டரோட வித் வந்து திக்குன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒன் 7 ஒன் இஸ் எ பார்டர் ஸ்டைல் ஈக்குவல் டு சாலிட் அண்ட் பார்டர் விடுத்துன்னு கொடுத்துட்டு எல்லா சைடுக்குமே நான் அப்ளை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டாப் பாட்டம் எடுத்துக்கும் அந்த ரைட் லெஃப்ட் எது வேணாலும் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு பிக்சல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த 4 ஃபேஸுக்குமே அதே வேல்யூ தான். அண்ட் தனித்தனியா கொடுக்குதா நம்ம இது மாதிரி தான் கொடுக்கணும். எது மாதிரி இந்த இந்த லைன்ல இருக்கிறது பாத்தீங்களா, அந்த லைன்ல இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். அண்ட் சிங்கிள் கொடுத்துட்டு அந்த 4 சைடுக்கும் அப்ளை பண்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் இங்க கொடுத்து வச்சுக்கலாம் அதுலேயே தான். ஸோ இதுதாண்டா இதுதான் கோட்ஸ். ஸோ பார்டரோட நம்ம இதுவும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க என்ன இருக்கு. ஸோ மேல எல்லாம் கண்டென்ட் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஹெட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நான் கிளாஸ் கிரியேட் பண்ணல, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து என்னன்னா ஐ மீன் சாலிட்னா சிங்கிள் லைன்ல இருக்கும்டா, டாட்டட்னா இது மாதிரி இருக்கும். அண்ட் டேஷ்னா இந்த டேஷ் போட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டேஷ்டா. அண்ட் வந்து டாட்டட்னா டாட் வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் டபுள்னா டபுள் லைன்ல இருக்கும். இது எல்லாமே டபுள். அண்ட் கீழே வந்து லாஸ்ட்ல சாலிட். ஸோ ஐஃபன் மாதிரி சின்னதா தெரியுது பாருங்க இந்த ஷேப்பு. ஸோ இது வந்து தாண்டா டேஷட், இது டாட்டட், இது டபுள் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ சாலிட். ஸோ இப்படிதான் பார்டரோட 4 டைப். ஓகேங்களா, ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை த வித் ஆஃப் த 4 பார்டர்ஸ். ஸோ இது மாதிரியும் டெஃபினேஷன் இருக்கும். அண்ட் டெஃபினேஷன்லாம் உங்களுக்கு நான் நோட்ஸ்ல சென்ட் பண்றேன். நான் இன்னும் நோட்ஸ் ரெடி பண்ணல, அது சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அண்ட் எல்லாமே நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல லேர்ன் பண்ண. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பார்டர்ல வந்து நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின்னா என்ன, பார்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே
ஸோ பார்டர் பார்த்தாச்சு, ஐ மீன் மார்ஜின் பார்க்கணும் இப்போ. ஸோ மார்ஜின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மூணுத்துல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, ஸோ மார்ஜின்னா என்னன்னா, ஸோ நம்ம இப்போ எக்ஸாம் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஸோ நான் இந்த ஐஃபன் வச்சேன் உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் மாதிரி இருக்கும் அந்த பேப்பர்ல. அந்த டாப் ஆஃப் த கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி கொஞ்சம் இப்படி ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும்ல. ஸோ இப்போ இதுல வந்து மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன. மார்ஜின்னா என்னடா, ஸோ இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் தான் நம்ம மார்ஜின்னு சொல்லுவாங்க. பேடிங்னா அந்த மார்ஜினுக்குள்ள இருக்கிற கண்டென்ட், ஐ மீன் அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் எழுதுவோம் பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து இந்த மார்ஜின்ல இருந்து எவ்வளவு ஸ்பேஸ் தள்ளி வைக்கிறது. பேடிங்னா உள்ள, ஐ மீன் அவுட் சைட். மார்ஜின்னா இன்சைட், வெளியில கொடுக்க, வெளியில இருந்து எவ்வளவு வேணும், உள்ள இருந்து எவ்வளவு வேணும், அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ மார்ஜின் வந்து பாருங்கடா. ஸோ இதுக்கு வந்து நான் பாடிக்குள்ள டிவ் டேக் கிரியேட் பண்ணிருக்கேன், டிவ்வுக்குள்ளே ஒரு ஹெட் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிவ் வந்து எது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிருக்கேன்னா, த யூசிங் இண்டிவிஜுவல் மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இது வரைக்கும் தான் நான் ஹெட் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இது இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஐ மீன் இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது லாஸ்டா டிவ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு எப்படி ஸ்டைல் அப்ளை பண்ணுறதா இருந்தா, நம்ம வந்து இதுல கிளாஸும் கிரியேட் பண்ணலாம், ஐடியும் ஜஸ்ட் ஒரு எலமெண்ட். ஐ மீன் இது வந்து என்ன செக்டார் செலக்டார்ஸ்ல இது வந்து எலமெண்ட் செலக்டார்னு சொல்லுவாங்க டிவ். ஸோ டிவ் கிரியேட் பண்ணிட்டு ஓப்பன் கல்லி ஃபேஸஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா. ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல்ல சாலிட் பிளாக் கலர்ல இருக்கணும் எனக்கு. ஸோ பிளாக் அங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். 1 பிக்சல் சாலிட்ல இருக்கும்டா அண்ட் பிளாக் கலர்ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் டாப்ல இருந்து 50 பிக்சல் வேல்யூ அண்ட் மார்ஜின் பாட்டம்ல இருந்து 100 பிக்சல் வேல்யூ அண்ட் ரைட் லெஃப்ட் வந்து 400 300 கொடுத்தா பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூவா இருக்கும். ஸோ இது அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஸ்டைல் அப்படியே அப்ளை பண்ணுறதா இது மாதிரி தான் நல்லா யோசிச்சு உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி தேவையாதோ அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அது முடிக்குதுன்னா பாருங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ வந்து மார்ஜின்னா இங்க இருந்துடா. ஓகேங்களா? இதுதான் ஒரு பேஜ்ன்னு வச்சுக்கோ, இங்கிருந்து எவ்வளவு தள்ளி இருக்குதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ரைட்டு லெஃப்ட் அண்ட் டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து. பேடிங்னா இந்த இந்த இதுக்குள்ள இருக்கிற ஏரியா வந்து எங்கெங்க இருக்கணும் அதெல்லாம் தான் சொல்றது பேடிங். இது வந்து மார்ஜின். ஸோ மார்ஜின் டாப்ல இருந்து 50, கீழே இருந்து 300 கொடுத்துறேன். ஸோ ரைட்டு லெஃப்ட்டும் அதுக்கும் அப்ளை பண்றேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு மீடியமா இருக்கிற இந்த ஸ்பேஸ் வரைக்கும் தான் அது மார்ஜின் வந்து மொத்தம் அப்ளை பண்ணிட்டு லாஸ்டா இருக்கிற அவுட்புட் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்ஜின்னா என்ன, இங்க இருந்து ஐ மீன் அதோட லைன்ல இருந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ மார்ஜின் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து பேடிங். ஸோ பேடிங்னா என்னன்னா, ஸோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிறது பேடிங் சொல்லலாம்ல. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட் டேக் ஹலோ வேர்ல்டுன்னு தான் கிரியேட் பண்ணிக்கிறேன்டா. அண்ட் பேடிங் வந்து 50. ஸோ 15 கொடுத்தாவே எல்லாத்துக்கும் சமம், ஐ மீன் டாப் பாட் லெஃப்ட் ரைட். ஓகே. அண்ட் வித் வந்து 250 பிக்சல். வித்னா என்னோட ஐ மீன் அகலம். ஓகே. ஹைட்னா நீளம். ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல்ல சாலிட்ல லைட் கிரீன், ஐ மீன் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸா டெசிமல்னு வேல்யூ சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நீங்க படிக்கணும். ஸோ கலர்ல இதெல்லாம் கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் ஐ மீன் பிளாக் கிரீன் அந்த மாதிரி வேர்ட்ல கொடுத்தாலும் வரும். பட் இதுவும் தெரிஞ்சு வச்சிங்களா இன்டர்வியூல சொல்ல உங்களுக்கு பேசிக்ஸ் கொஸ்டின் இது மாதிரியும் கேட்கலாம். ஸோ எனக்கு கேட்டிருந்தாங்க, பட் வந்து ஏதோ சம் கலர்ஸ் தான் எனக்கு தெரியும். எனக்கும் அவ்வளோ மோஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. அதனால ஏதோ ஒன்று சமாளிச்சிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஹெல்லோன்னு கொடுத்தேன். அண்ட் டெக்ஸ்டைல் வந்து சென்டர் எடுக்கணும். ஸோ இது வந்து பார்க்கலாம் நம்ம அவுட்புட்.
ஸோ பார்த்தீங்களா? பேடிங்னா இதுக்குள்ள இருந்துப்பா. ஓகேங்களா? ஸோ மார்ஜின்னா அப்ப பார்த்தது ஓகே. இது இது வந்து சென்டர் இல்ல டெக்ஸ்டர் அண்ட் சென்டர்ன்னு குடுத்துட்டோம். இது அவுட்புட் பார்த்துட்டீங்களா? ஸோ இதுக்கு கோட்ஸ் போய் பார்க்கலாம். அவுட்புட் வந்து டெக்ஸ்டர் அண்ட் சென்டர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் இஸ் எல்லோ அண்ட் பார்டர் வந்து லைட் கிரீன்ல தெரியும். வித் வந்து ஐ மீன் அகல்னா அகலம் வந்து 250 கொடுத்துருக்கேன். ஹைட்டும் 100 கொடுக்குறேன். 50ன்னா அது வந்து வெயிட் ஐ வில் கிவ் டு அவுட்புட். ஸோ 50ன்னா ஸோ 50% ஐ மீன் இது வந்து வித்துடா இந்த அகலம் இதெல்லாம் இது விட்டு இது ஹைட்டு. ஸோ சென்டர்னு கொடுத்துறேன். 50ன்னா இந்த 4 சைடுக்கும் தகுந்த மாதிரி ஐ மீன் பேடிங்னு கொடுத்தா உள்ள இருந்து எவ்வளவு கொடுக்கணும் 50ல இருந்து இருக்கணும் அத மாதிரி கன்வெர்ட் ஆவது தான் இது. ஓகேங்களா? ஸோ பேடிங்னா என்னன்னு புரிஞ்சுதுன்னு நான் நிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் செலக்டார்ஸ்னா தெரியும். ஐடி, கிளாஸு, எலமெண்ட், குரூப்பிங் அண்ட் வந்து கலர்னா உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட் கலரும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது பார்த்தோம், பார்டர் பார்த்தோம். இப்போ மார்ஜின் பேடிங் பார்த்தோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே புரிஞ்சுதான். இதுல இருந்து எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இருந்தா தம்ஸ் வைங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாக்ஸ் மாடல். ஹைட் வித்னா இப்போ நம்ம பார்த்தல அதுதான். ஸோ பாக்ஸ் மாடல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு இந்த HTML ஸ்ட்ரக்சருக்குள்ள பாடிக்குள்ள என்ன கொடுத்துருக்குன்னா டிவ் கொடுத்துருக்கேன்டா. டிவ்வும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவ் கொடுத்துட்டேன். ஸோ டிவ் வந்து பாதியில நான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. நார்மலா கண்டென்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது டிவ்வுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கிரே கொடுத்துருக்கேன்டா. வித் வந்து 100 அண்ட் வந்து பார்டர் வந்து 25 பிக்சல்ல சாலிட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேடிங் வந்து 100 ஐ மீன் உள்ள இருந்து மார்ஜின் வந்து அந்த மார்ஜின் கோடுல இருந்து ஐ மீன் இந்த 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 கார்னர்ல இருந்து அது எடுத்துக்கும் 250ல இருந்து. அண்ட் பாடினா அதுக்குள்ள ஐ மீன் அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து. ஸோ பார்டர் கலர் வந்து கிரே கலர்ல இருக்கும். சாரி பேக்ரவுண்ட் கலர்ல கிரேடா அண்ட் வந்து அதோட பார்டர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். வித் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 100 கொடுத்துருக்கேன். பேடிங்னா அதுக்குள்ள இருக்கிற அதுல இருந்து கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னா 100 கொடுத்துருக்கேன். அண்ட் மார்ஜின் வந்து 250 கொடுத்துருக்கேன். இது அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பாத்தீங்களா? இதுதானே அவுட்புட். ஸோ வந்து பேடிங்னா இங்கிருந்து நான் 100 கொடுத்துருக்கேன். ஐ மீன் உள்ள இருந்து 100 கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் அப்ளை ஆகுது. உள்ள கிரே கலர் அண்ட் பார்டர் வந்து 25 பிக்சல்ல ஆரஞ்சுன்னு கொடுத்தேன். ஸோ மார்ஜின் வந்து ஐ மீன் என்ன கொடுத்தேன் 100 ஆர் 250 கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் அப்ளை ஆகி லாஸ்ட்ல அவுட்புட் நல்லா இருக்குங்களா? ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல்ல எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். அந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி இது அவுட்புட். பாக்ஸ் மாடல்னா பாக்ஸ் மாடல்ல எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறது. ஸோ இது வந்து உள்ள வந்து கிரே கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் ஐ மீன் 25 பிக்சல்ல சாலிட் கொடுத்துருக்கேன் என்னோட அதோட பார்டர். ஓகே. அண்ட் இங்கிருந்து ஐ மீன் உள்ள இருந்து பேடிங் சொன்னல. ஸோ அதுல இருந்து வந்து அதுக்கும் பிக்சல் வேல்யூ கொடுத்து என் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் டிவோட கண்டென்ட். ஓகேங்களா? ஐ மீன் இதுதான் டிவோட கண்டென்ட். அண்ட் மார்ஜின்ல இருந்து எவ்வளவு கொடுக்கணும் அது எல்லாமே அப்ளை ஆயிட்டு தான் வருது. ஓகேங்களா? ஸோ வந்து பாக்ஸ் மாடல்னா எப்படிதான் இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட்ல வந்து நிறைய இருக்கு. என்னென்ன பார்க்கலாம்னா டெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். டெக்ஸ்ட்
ஃபாண்ட்ஸு, லிங்க்ஸு, லிஸ்ட்டு, டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் பார்க்கலாம் இப்போ. ஆல்ரெடி நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அதெல்லாம் பார்த்தல. ஸோ டேபிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டாபிக் அதை சொல்லித்தரேன். இப்போ டேபிள் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண கத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் டேபிள் கிரியேட் பண்ற எப்படி நம்ம நேத்தே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னா ஐ மீன் டிஹெச்னா அதோட ஹெட்டிங் தான். டினா காலம். ஓகே, காலம்குள்ள இந்த டேட்டாலாம் ஃபில் காலம் ஐ மீன் காலம்னா இப்படி இப்படி இருக்கும். ரோன்னா இந்த சைடுல ஐ மீன் வெர்டிகலா இருக்கும். ஓகேங்களா? காலம்னா ஹாரிசான்டலா இருக்கும். ஸோ டேபிள் வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணணும் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணா டேபிள்னு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல வந்து என்னென்னலாம் ரோ வைஸ் அதான ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பக்கத்துல பக்கத்துல தானே வரும். அதுக்கு ரோ கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கிற ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கொடுக்கணும். இது க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரோல வந்து நெக்ஸ்ட் ரோல் கிரியேட் பண்ணிட்டு அந்த காலம்ல என்னென்ன டேட்டா ஃபில் அப் பண்ணோம்னா பீட்டர் அண்ட் கிரிஃபின். இது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் தான். அண்ட் நெக்ஸ்ட் ரோல்லையும் சேம் ஆஸ் இட் இஸ் காலம்குள்ள என்ன இருக்குன்னா லோயஸ் அண்ட் கிரிஃபின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிதான் டேபிள் கிரியேட் ஆகி இருக்கும். இதுக்கு வந்து டேபிள் அண்ட் டிஹெச்டிடி ஐ மீன்ஸ் என்னன்னா அதோட ஹெட்டிங்கும் அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவும் பார்டர் அண்ட் 1 பிக்சல் சாலிட் பிளாக் கலர்ல இருக்கணும் நமக்கு. ஓகே, நம்ம கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒயிட்டுக்கு பிளாக் கொஞ்சம் சூட் ஆகும். ஸோ அதுதான் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ பாத்தீங்களா, இப்படிதான் அன்னைக்கும் நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ நம்ம கொலாப்ஸ்ன்னு கொடுத்தா சிங்கிள் லைன்ல தான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு அன்னைக்கு பாசம் ஒன்ஸ் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்பிளேனா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்பிளேல வந்து மொத்தம் 3 டைப்பா இருக்கும் தான். இன்லைனு அண்ட் வந்து இன்லைன் பிளாக்கு அண்ட் வந்து விசிபிலிட்டி ஹிட்டனு டிஸ்பிளே ஜஸ்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்தா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை என்ன கண்டென்ட் இருக்கும் அது ஃபுல்லாவே பிளாக் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து பக்கத்துல வராது. ஸோ இன்லைனு கொடுத்தா ஸோ பக்கத்துல ஐ மீன் ஒரு வேர்டு கழிச்சு பக்கத்துல இன்னொரு வேர்டு போடலாம். அதே ஜஸ்ட் ஹலோ வேர்டுன்னு கொடுத்து பக்கத்துல மறுபடியும் டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்து ஹலோ வேர்டுன்னு அந்த கண்டென்ட் தான். ஸோ அது வந்து என்ன ஆகும் அந்த ஃபுல்லா எடுத்துக்கும். அந்த லைன் ஃபுல்லாவே பிளாக் ஆயிட்டு வேற எதுனா நம்ம சூஸ் பண்ணோம்னா அது கீழே தான் வரும். ஸோ வந்து பிளாக்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் அது ஃபுல்லா பிளாக் ஆகி தான் வரும். இல்லை மீன்ஸ் எது வரைக்கும் நம்மளோட வேர்டு எடுத்துக்கிறோம் அந்த வேர்டு வரைக்கும் கேப் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டுக்கும் அது வந்து ஃபில் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோமோ அதுக்கும் அது பக்கத்துல வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து லிஸ்ட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும் யூஎல்னா என்ன அன்னோட லிஸ்ட் அண்ட் லிஸ்ட்னா என்ன ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அன்னோட லிஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்ல வந்து ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஆங்கர் டேக்ல நான் எந்த லிங்க்கும் ஸ்பேஸ் பண்ணல, ஜஸ்ட் ஆஷ் போட்டு வச்சுட்டேன். அண்ட் டார்கெட்குள்ள பிளாங்க்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். பிளாங்க்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கண்டென்ட் HTML சேம் ஆஸ் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த 3 ஒரே மாதிரி தான் கிரியேட் பண்ணேன். இதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து இன்லைன் கொடுத்தேன். ஸோ இன்லைன் கொடுத்தா எது மாதிரி வரும்னா ஐ மீன் பக்கத்துல. ஓகே, ஸோ இது அவுட்புட் பார்க்கலாம். இது என்னன்னா நம்மளோட வெப்சைட் பேஜுக்கு வந்து மேல ஹோம் அபவுட்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணாதான் அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஐ மீன் அது லிங்க் டைப்ல வேணும்னா நம்ம ஹேங்கர் டேக் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. இது மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணா நம்மளோட ஹிஸ்டரிலாம் தெரியுமா ஹோம் அபவுட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அண்ட் கான்டாக்டர்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ற இடத்துல ஸோ நம்ம லிஸ்டில் தான் யூஸ் பண்றதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கோ லைவ் கொடுக்குறேன். இல்லைன்னா பக்கத்துல வரும்னு சொன்ன பாத்தியா? ஸோ அது வந்து கலர் சேஞ்ச் இன்னொரு பேஜுக்கு போல அது கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போட்டதா அதுக்கு நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்கணும். ஸோ அது எப்படி ஏதுன்னு நான் சொல்லித்தரேன்.
ஸோ நார்மல் கலர்லேயே வந்துடும் நார்மலா. ஓகேங்களா? ஸோ டிஸ்ப்ளே இன்லைன் குடுத்தா பக்கத்துல வரும். டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்தா அது ஃபுல்லா அந்த கன்டென்ட் ஃபுல்லா எடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழ வரும். ஸோ நான் இந்த கோட்லயே நான் உங்களுக்கு பிளாக்ன்னு குடுத்து பார்க்குறேன். ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரியும். சேஞ்ச் பண்ணி காட்டினா தான் ஸோ இது மாதிரினா இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ மறுபடியும் நான் கோ லைவ் கொடுக்குறேன். பாருங்க கீழே வந்தா என்னன்னா இந்த வேர்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது பிளாக் ஆகி அது ஃபுல்லா ஸ்பேஸ் பிளாக்கா எடுத்துக்கும். ஃபுல்லா எடுத்துக்கும். இந்த லைன் ஃபுல்லாவே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வர கண்டென்ட் வந்து கீழே வரையாம இருக்கும். அதுக்கு பிளாக். இன்லைன்ல பக்கத்துல வரும். ஓகே, இது ரெண்டு தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவாங்க லிஸ்ட்ல. நீங்க இது மாதிரி ஸ்டைல் அப்ளை பண்றதா இது ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ டிஸ்பிளேனா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ டேபிள்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ டிஸ்பிளேல விசிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுக்குள்ள ஒரு பாடிக்குள்ள என்ன இருக்குன்னா ஹெட் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு விசிபிள்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹெட் டேக்லையும் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு என்னோட வேல்யூ ஹைட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது கண்டென்ட் ஹிடன். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக். விசிபிலிட்டி ஹிடன்னா அது மறைஞ்சிரும். ஐ மீன் லெட்டர்ஸ் வந்து மறைஞ்சிரும். அந்த லெட்டர்ஸ் வரைக்கும் இருக்காது. இந்த ரெண்டு தான் இருக்கும். ஐ மீன் விசிபிளும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ h1 டாட் ஹைடு. h1ம் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டும் சேமா இருக்கும். ஸோ h1 டாட் ஹைட் நம்ம வேல்யூனா இருக்கும். ஹைடுன்னு கொடுத்து விசிபிலிட்டி ஹிடன்னா அது மறைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு h1 டேக் வந்து கொஞ்சம் போல்டா தெரியுதா. நெக்ஸ்ட் ஒரு h1ல நான் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஐடியன் வேல்யூ கொடுத்து ஹிடன் கொடுத்தேன். விசிபிலிட்டி அண்ட் ஹிடன் கொடுத்தாவே அந்த வேர்ட் மறைஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பேராகிராஃப் டேக். ஸோ இது உங்களுக்கு புரியும். விசிபிலிட்டி ஹிடன்னா இப்படிதான் இருக்கும்னு. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் கத்துக்கலாம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லித்தரேன் தமிழ்ல. ஓகேங்களா? ஸோ எந்த வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் டிஸ்பிளே நன்னா எதுவுமே அப்ளை ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதெல்லாம் தேவையில்ல. பொசிஷன் ஓவர்ஃப்ளோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்லைன் பிளாக்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அது டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு வரும். ஸோ டிஸ்பிளேலயும் அது வந்துடும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் நான் யூஸ் பண்றது எல்லாமே இன்லைன் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வெப்சைட் கிரியேட் ஐ மீன் அந்த வெப்சைட் கிரியேட் பண்றதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நாளைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸ். சரி, ஃபாண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபாண்ட்ஸ் வந்து ஒன்னும் இல்லடா, நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட்ல வந்து 4 டைப்ஸா இருக்கும். என்னன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் வேரியன்ட் அண்ட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். 5 டைப்ஸ் இருக்கு. இது என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட்ஸ்னா என்னடா, நம்மளோட லெட்டர்ஸோட ஐ மீன் என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபாண்டோட ஃபாண்ட்ஸ்னா நம்ம டெக்ஸ்ட் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா காட்டும். பாத்தீங்களா? ஃபாண்ட் ஃபார்முலேனா இப்படிதான். இது வந்து இதோட வேல்யூஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வேல்யூலாம் கொடுத்தா வந்து அந்த கண்டென்ட் இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் அது நார்மலா தான் இருக்கும். நார்மல் பேராகிராஃப் லெட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் திருத்தம். ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலினா ஸோ அந்த ஃபாண்ட் அது மீன் அதோட சைஸ் வந்து எப்படி காட்டுதுன்னு நம்ம பாக்குறது தான். ஓகேங்களா? இது வந்து டைம்ஸ் நியூ ரோமன் டைம் அந்த ஹைட் விட்க்கு தான் ஃபிக்ஸட் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஜஸ்ட் நம்பர் வரைக்கும் மென்ஷன் பண்ணா போதும். ஸோ இது அவுட்புட்டும் நான் காமிக்கிறேன். பாத்தீங்களா? பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல்னு கொடுத்துட்டேன். செகண்ட் ஒன் வந்து லைட் ஆர் போல்ட் வெயிட் போட்டு பார்க்குறேன். ஓகே,
லைட்டர்னா கொஞ்சம் சின்னதா தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு அண்ட் வந்து லாஸ்ட் ஒன் திக்கர்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலா பேராகிராஃப் மாதிரி இருக்கும்டா. லைட்டர்னா அது அதுக்கு இது பேராகிராஃப்கானா அது ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கிறதானா இது கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் அந்த நீங்களே பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவுட்புட் பாருங்க 1%ல கொஞ்சம் இது குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து திக்கர் கொஞ்சம் இதுவும் பார்க்க அப்படிதான் இருக்கும். சேமா தான் இருக்கும். பட் ஆனா சில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. 1% இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃபாண்டோட வெயிட். ஓகே. ஸோ நம்ம ஃபாண்ட் வேரியன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபாண்ட் வேரியன்ட்ல வந்து 2 தான். என்னன்னா நார்மல் ஸ்மால் கேப்ஸ் இது ரெண்டு ஒண்டி தான். ஸோ இதுக்கு 2 பேராகிராஃப் கிரியேட் பண்ணி கிளாஸ்ல வேல்யூ வந்து நார்மல் ஸ்மால்னு கொடுத்துருக்கேன்டா. ஸோ வந்து இதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணதுக்கு வந்து ஃபாண்ட் வேரியன்ட் நார்மல் ஸ்மால் கேப்ஸ்னு கொடுக்குறேன். ஸ்மால் கேப்ஸ்னா நார்மலா இருக்கிற லெட்டருக்குன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாருங்க ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப்ஸ்னா அந்த லெட்டர்ஸ் வந்து கேப்ஸ்லா இருக்கும். ஐ மீன் சின்னதா இருந்து கொஞ்சம் ஸ்மால் கேப்ஸ் லெட்டர்ல இருக்கும். ஓகே. ஸோ மை நேம் இஸ் EH ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மால் கேப்ஸ். ஐ மீன் ஸ்மால் மீன்ஸ் அதோட லெட்டர்ஸ் வந்து ஸ்மாலா இருக்கு. ஆனா எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல வேணும் தான் அதுல மென்ஷன் பண்றேன். இதுதான் அதுக்கு ஷார்ட் ஃபார்மா கொடுக்குறது தான் ஃபாண்ட் வேரியன்ட் வந்து ஸ்மால் கேப்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபாண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட் அண்ட் ஃபாண்ட் வேரியன்ட். ஃபாண்ட்ல இதெல்லாம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் பார்க்கணும். டெக்ஸ்ட் லிங்க்ஸ் பார்த்தலாம். டெக்ஸ்ட் லிஸ்ட் நாளைக்கு சொல்ல. லிங்க்ஸ்னா இப்போ வந்து நம்ம எப்படி லிங்க் அப்ளை பண்றதுன்னா ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணி தான் நம்ம லிங்க் அப்ளை பண்ணோம். அது எந்த மாதிரி லிங்க் நம்ம வெப்சைட் ஐ மீன் குரோம்ல போயிட்டு எதனா யூடியூப் சேனல் அதோட லிங்க் அது காப்பி பண்ணி இல்ல பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. இது வந்து ஈஸியான இதுதான். ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து பட்டன் டைப்ல இருக்கு. ஸோ இது அவுட்புட் பாருங்க. அதோட கலர் வந்து ஹாட் பிங்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் எ லிங்க். ஸோ அதை கிளிக் ஹியர் அண்ட் மறுபடியும் ப்ளூ சேஞ்ச் ஆச்சு. ஸோ கிளிக் பண்ணா ப்ளூ சாரி ஹாட் பிங்க்ல இருக்குடா. கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ கோட்ஸ்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன்டா. அண்ட் போல்ட் டேக் வந்து ஃபுல்லா எடுத்துக்கிறேன். போல்டுக்குள்ள ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் வந்து டார்கெட் டாட் பிளாங்க்னு இருக்கு. திஸ் இஸ் எ லிங்க். ஐ மீன் லிங்க். திஸ் இஸ் எ ஒரு லிங்க்னு ஒரு கண்டென்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பட்டனோட லிங்க்டா. இந்த பட்டனோட லிங்க் நான் அது வந்து ஆங்கர் டேக்ல கொடுத்துருக்கேன். அந்த ஆங்கர் டேகோட கண்டென்ட் வந்து திஸ் இஸ் எ லிங்க். இந்த லிங்க் கிளிக் பண்ணாதான் அந்த பட்டன் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஐ மீன் கிளிக் மீன் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் அதோட பட்டன். ஓகேங்களா. அது வந்து அதோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி என்னோட ஆங்கர் டேக்ல கொடுத்தாதான் அது வரும். அதை கிளிக் பண்ணா. ஸோ ஒரு லிங்க் கிரியேட் பண்ணா அந்த லிங்க் வந்து ப்ளூ கலர்ல தான் இருக்கும். வேணுமா நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ண சொல்லி நீங்களே ஒன்னா லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதோட கலர் அதோட டெக்ஸ்ட் கலர் வரைக்கும் தான் நான் அது ஹாட் பிங்க்னு கொடுத்தேன். ஸோ நார்மலா வந்து இது கலர் கொடுக்காதா ப்ளூ கலர் தான் இருக்கும். இது கிளிக் பண்ணா அந்த பட்டன் ஒர்க் ஆகும். இதுவும் கிளிக் பண்ணா ஸோ அதுக்கு பேக்குக்கு போய் இது கிளிக் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ லாஸ்டா நார்மலா இருக்கிறது வந்து இது மாதிரி தாண்டா இருக்கும். ஸோ நான் கலர் கொடுத்தனால பிங்க் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ லிங்க் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்கறது வந்து லிஸ்ட் பார்க்கணும். மெயின் வந்து லிஸ்ட் டெக்ஸ்ட். நாளைக்கு இது ரெண்டும் பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பொசிஷன் இந்த 3 பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைன் அப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது. ஸோ நாளைக்கு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து CSS 3ல என்னென்ன இருக்குன்னு நான் இதுக்கு CSS 4 days எடுத்துப்பேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய இது தெரிஞ்சாதான் நீங்க வெப்சைட்டுக்கு வந்து நீங்க
ஐ மீன் ஸ்டைல் அப்ளை பண்ணதும் எது மாதிரி எப்படிலாம் செட் பண்ணலாம். ஸோ இந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் செட் பண்ணதுக்கு இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா?